பொண்டாட்டி, ஆ நீ என்ன சாப்பிடுவ? உனக்கு என்ன பிடிக்கும்? ஆ, எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் பெரியய்யா. ஆ, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. உடனே மாத்திக்க முடியாதுல்ல மாமா. ம். ஐயோ பெரிய கூப்பிடுறாரு. ஹலோ பட்டம்மா. பட்டம்மா, அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க பெரியய்யா. ஒன்றும் இல்லை, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துடுறீங்களா? சரிங்க பெரியய்யா. எனக்கு இட்லி தான் வேணும், அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க பெரியய்யா. ஓகே. இந்தாங்க. ஷர்ட் சூப்பரா அயன் பண்ணிருக்க பொண்டாட்டி. அது அது இருக்கியா? அது பெரியய்யா, என்ன அது? நான் பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நின்றுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? ஆ என்ன அது? ஏன் இப்படி செலமாயி நிக்கிற? என்னாச்சு? நான் சில மாதிரிலாம் ஒன்றும் நிற்கலையே, எப்பவும் போல தான் இருக்கேன். என்ன நக்கல் பண்றியா? என்னை பார்த்தா சில மாதிரி தெரியுதா உனக்கு? சும்மா பேச்சுக்கு சொன்ன, அது அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆ? யா, நான் இப்போ அமிச்சேன். யா, மாடியில் இருக்கு. மிஸ் அல்வான் சார், நோ ப்ராப்ளம். என்ன இட்லி ஏன் இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு? சாஃப்டாவே இல்ல. யார் இட்லி ஊத்துனா? பட்டம்மா. ஆ, பட்டம்மா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு போயிருக்காங்கக்கா. நல்லாவே இல்ல. யா, நோ ப்ராப்ளம். யா, நான் இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறேன். யா, பொண்டாட்டி, ஓய் பொண்டாட்டி. மாமா, ஏன் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? கதவை லாக் பண்ணி பெட்ல உட்காரலாம்ல. இல்ல திடீர்னு ஷாம் சார் வந்துட்டாருன்னா என்ன பண்றது? அதான் எச்சரிக்கையா நீங்க ரெடி பண்ண இடத்துல உட்காந்துட்டேன். சரி, உனக்காக இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு. அம்மா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ரு, மிச்சம் வைக்காத, சரியா? ம், சரிங்க மாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரி.
போய் பொண்டாட்டி நான் தான் கதவு தரேன். பொண்டாட்டி நான் கொஞ்சம் வெளியே போகணும். நீ கதவு சாத்திட்டு பத்திரமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏன் ரூம்குள்ள தானே இருக்கேன், இதுல என்ன பயம்? கதவு உள்ள லாக் பண்ணிக்கோ. நான் வந்து 2 தடவை கதவு தட்டுறேன். அப்ப நீ கதவு திறந்தா போதும். வேற யாராவது வந்து கதவு தட்டினா என்ன பண்றது? வேற யாரும் வந்து கதவு தட்ட மாட்டாங்க. ஒருவேளை யாராவது வந்து தட்டினா நீ கதவு திறக்காத. நான் கதவு பூட்டிட்டு வெளியே போயிருக்கிறதா நினைச்சுப்பாங்க. பயப்படாத, தைரியமா இரு. அம்மாவே போ சொன்னதால என்னால அவாய்ட் பண்ண முடியல. போயிட்டு நான் சீக்கிரமா வந்துடுவேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, கதவை 2 தடவை தட்டினாதான் நான் அர்த்தம். புரியுதா? சீக்கிரம் வந்துருங்க. சரி, நீ கதவை லாக் பண்ணிக்கோ. அப்பா, ஆதி, உமா, என்ன மாமா, நான் படி ஏறும்போது நீங்க படி இறங்கி போயிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் வந்தது இருக்கட்டும். இப்ப நீ எதுக்காக என் ரூம் கதவுல கை வச்ச? அது ஒண்ணும் இல்ல மாமா, கார்டன்ல கிரிக்கெட் விளையாடும் போது பால் உங்க ரூம் பால்கனில விழுந்துருச்சு. பால் எடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். இப்பதானே சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு கிரிக்கெட் விளையாடணுமா? உனக்கெல்லாம் எதுக்கு கிரிக்கெட்? நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடி இந்தியன் டீம்ல போய் சேர போறியா? இல்ல மாமா, சாப்பிட்டு சும்மா இருக்கேன்னு அத்தை திட்டுறாங்க. சாப்பிட்டது செரிமானம் ஆகணும்னு கிரிக்கெட் விளையாடினா நீங்க திட்டுறீங்க. நான் என்ன மாமா பண்றது? இப்ப என்ன, உனக்கு பால் தானே வேணும்? இங்கே இரு, நான் உள்ள போய் பால் எடுத்துட்டு வரேன். இங்கே தான் நிப்பியா? அப்படி தள்ளி போய் நில்ல. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு? ஒன்னும் புரியலையே. மித்ரா, இப்ப நான் பண்றத பாத்துக்க. சரிங்க மாஸ்டர். இதுதான் ஸ்டெப்பா? அதனால்தான் இது ஈஸி பார்வதி, உன்னால முடியும்னு மாமா சொன்னாரா? பண்ணி பாத்திர வேண்டியதான்.
சீக்கிரம் ஓடி. அத்தை இதுல எவ்வளவு சாவி இருக்கு? இதுல எந்த சாவின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன். கொண்டாட்டி. இந்த சாவியும் என்னத்த முதல்ல போட்டது செட் ஆகலையா? எந்த சாவின்னு மறந்து போச்சா? இவ ஒருத்தி. இந்த வீட்டுல 2 ரூம் 3 ரூம் அடி இருக்கு. ஏகப்பட்ட ரூம் இருக்கு. எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த சாவின்னு பார்த்து தான் திறக்க முடியும். அத்தை சீக்கிரம், ஆதி மாமா வந்துட போறாரு. நீ சும்மா இருடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது ஒண்ணு இல்ல ஆதி. ஒரு ரூம்ல ஏதோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சாமே. உமாதான் ஓடி வந்து சொன்னா. நீ வேற வீட்ல இல்ல, அதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு திறந்து பார்க்கலாம். அது நான் இல்லாதப்போ ஸ்பேர் சாவி போட்டு என் ரூமை திறக்கிறது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல ஆதி, நான் தப்பான நோக்கத்துல எதுவுமே பண்ணவே இல்லையே. நான் பூட்டிட்டு போன ரூமை நீங்க ஸ்பேர் கீ போட்டு திறக்க நினைச்சது ரொம்ப தப்பு சித்தி. இனிமே இந்த தப்பா பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. எல்லாம் உடல்தான். இதெல்லாம் தேவையா? இந்த சாவி எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் வை. இனிமே யார் ரூம்ல எது உடஞ்சாலும் நான் வந்து திறந்து பார்க்க மாட்டேன். எல்லாம் என்ன சொல்லணும்? இருமை தின்னி மாட்டேன். ஒழுங்கா பார்க்காத. பார்வதி, பொண்டாட்டி பார்வதி, ஏய் தண்ணி என்னாச்சு? தண்ணி கொடுங்க மாமா. என்னாச்சு ஆதி? ஏன் கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? அது பாத்ரூம்ல இருந்தேன். அப்படியா? ஆமா, எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி அவசர அவசரமா வர சொன்ன? எது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம் ஆதி? ஆமா, நீ யாரு? சொல்லுடா, நீ யாரு? என்ன அது இப்படி கேக்குற? நான் உன் நண்பன், உயிர் நண்பன். உயிர் நண்பன். அப்போ நீ எனக்காக உயிரை கொடுப்பியா? டேய், என்ன அது இப்படி கேட்ட? எங்க என்ன பார்த்து சொல்லு. என்னையவே சந்தேகப்படுறியா ஆதி? நண்பன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நட்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஷாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கா என் உயிரவே கொடுப்பேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த உயிர். அதே உனக்கு புரியல? இந்த ஊரு, உறவு, உலகம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. நீ தான் எனக்கு முக்கியம். உனக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. என் உயிரை வேணா எடுத்துக்கோ. இப்பவே எடுத்துக்கோ, இப்பவே எடுத்துக்கோ, இப்பவே எடுத்துக்கோ, இப்பவே எடுத்துக்கோ, இப்பவே எடுத்துக்கோ. தளபதி ரஜினி ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறோம். நம்ம நண்பன் மம்பூட்டி ரேஞ்சுக்கு கட்டி பிடிச்சி பாராட்ட போறான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காரு. இங்கயா? உட்கார்றா. என்ன பண்ண போறான்?
ம்? எனக்கு உன் உயிரெலாம் வேணாம்டா. ஆ உன் உடம்புல மட்டும் கொஞ்சம் காயம் பண்ணிக்கிறேன். ஏய், ஆதி, ஐயோ, ஐயோ, ஆதி, ஐயோ, ஐயோ, முடியல, ஐயோ, போய், போய், டேய், சாவடிச்சானே, போய், அப்பா, டேய். முடியல, அடிச்சானே. அடிக்கவே இல்லடா. என்ன அடிக்கவே இல்லையா? ஐயோ, ஐயோ, ஆதி, ஐயோ, கொண்டுட்டானே, ஐயோ, காலு, என் காலு முடியல, காலை உடைச்சிட்டான், ஐயோ, 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 அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா. டாக்டர், ஐயோ, பெரிய பீங்கான கொண்டி காலில் அடிச்சிட்டான் டாக்டர். ஐயோ, வலி தாங்க முடியல டாக்டர். ஐயோ, வீங்கிடுச்சு டாக்டர். இல்ல டாக்டர், அவனுக்கு எதுவும் இல்ல, கொஞ்சம் இருங்க. அட பாவி, ஐயோ, ஐயோ, இப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிருக்கானே. டாக்டர், இவங்க கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இவங்க என்ன கபோர்டுக்குள்ள இருந்து வராங்க? ஐயோ, ஆதி, பார்வதி காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கலையா? அப்ப டான்ஸ் பிராக்டிஸ் என்ன ஆகுறது? டேய், அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். வா, ஐயோ, அப்படியே உட்கார். இங்க வந்து உட்காருங்க. டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடிபட்டிருக்கு, என்னன்னு பாருங்களேன். எப்படிமா அடிபட்டுச்சு? ஸ்டூல் மேல ஏறி நிக்கும் போது தவறி விழுந்துட்டேன். சரி, காயெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல, லைட்டா வீக்கமா தான் இருக்கு. நான் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை எழுதி தரேன், எல்லாம் சரியாயிடும். சரியா? ஐயோ, அம்மா, ஐயோ, என் கால் வலிக்குது, ஐயோ, ஐயோ, என் காலை பார்க்க மாட்டாங்களே யாரும். ஐயோ, இவருக்கும் அடிபட்டிருக்கா? ஆமா, அவர் காலையும் அடிபட்டிருக்கு. கால் எடுத்து மேல வைங்க. அதான், ஐயோ, பெருசா ஒண்ணும் அடிபடலையே. இது வரைக்கும் நல்லா தான்டா பண்ணு. வந்தது வந்துட்டீங்க, ஏதாவது மருந்தாச்சும் போட்டு விட்டு போங்க டாக்டர். எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாத்துருங்களேன். ஏன்னா வலி ரொம்ப இருக்குன்னு சொல்றீங்க, நரம்புல ஏதாச்சும் அடிபட்டிருக்கும். அப்படி நரம்பு சுத்தி இருந்தா கூட வலிக்கும். ஸ்கேன் பண்ணி பாக்குறது பெட்டரா இருக்குமே, அப்பதான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க சார். கீழே யாராவது உங்களை விசாரிச்சா நீங்க ஷாம ட்ரீட் பண்ண வந்தேன்னு சொல்லுங்க. பார்வதி ரூம்ல பார்த்ததை பத்தி யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சரி, ஓகே, நான் அப்படியே சொல்றேன். இப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. ஓகே. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். செம்ம ஐஸ்வர்யா, அழகா ஆடுற. சூப்பர். பாரு, அகிலங்காவோட 2 மருமகளும் பெரிய டான்சர்ஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஐஸ்வர்யா, நல்லா ஆடுறல்ல. அம்மா, இப்ப என்ன சமைக்கட்டுமா? அத்தை, பெரியத்த வராங்க. சொல்றேன். சரிம்மா. மித்ரா ஆண்டி, முக்கியமான ஒரு மீட்டிங்காக நாங்க 3 பேரும் ஆபீஸ்க்கு போறோம். மீட்டிங் முடிய எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். ஓகே ஆண்டி. கான்ஃபரன்ஸ் ஹால்ல மொபைல் ஜாமர் இருக்கும், அதனால 2 hours யார் செல்போனும் ரீச் ஆகாது. என் போன் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஓ, இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். வெளியில எங்கேயும் போல ஆண்டி, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்ல தான் இருக்க போறேன். மாமா ஏன் அந்த ரூமே பார்த்துட்டு இருக்காரு?
ஐஷு அம்மா சொன்னது கேட்டே இல்ல, போன் ஒர்க் ஆகாது, உடனே எனக்கு கால் பண்ணிட்டு ஏன் நாட்டு பல்லு இருக்கு போன் எடுக்கல அப்படின்னு சண்டை கண்ட போட்டுட்டு இருக்காத, புரியுதா? புரியுது. பட்டம்மா, அம்மா ஐயா தலைவலின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நான் திரும்பி வர வரைக்கும் அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்கம்மா. நாம போலாமா? போலாமா? பட்டம்மா, அம்மா என்ன சமைக்கணும்னு கேட்டல்ல, வா. எப்படியோ நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்வ, அதுக்கு உன் கூடயே நின்னு சொல்லிட்டு வரேன். வா. சரிங்கம்மா. வா ஐஸ்வர்யா, வா. முக்கியமான ஒரு மீட்டிங்காக நாங்க 3 பேரும் ஆபீஸ்க்கு போறோம். கான்ஃபரன்ஸ் ஹால்ல மொபைல் ஜாமர் இருக்கும். அதனால 2 hours அப்பதான் ஏசியும் ஆஃப் ஆயிடும், ஐயாவையும் காப்பாத்திரலாம். ஆமா, அதான் கரெக்ட். நீங்க கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க எழுந்துருங்க. எனக்கு பயமா இருக்கு அருண். அப்பா என்னங்க உயிர் இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே. ஷோ, ஒரு டென்ஷனா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அருண். மாமா, அக்கா, கண்ணை திறந்து மாமா, பாருங்கப்பா. என்னாச்சுக்கா? அவர் எழுந்திருக்கவே மாமா, என்னாச்சு மாமா மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு? ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி படுத்துருக்கீங்க? சித்தி. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா டாக்டர் என்ன சொன்னார் ஆதி? டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பக்கத்துல தான் இருக்காங்களாம், உடனே வந்துருவாங்க. அப்பா மாமா இப்படி படுத்திருக்காரு. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. வாங்க டாக்டர், என்னன்னு பாருங்க. சார் எப்படி மயக்கமானாரு? அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு
முக்கியமான மீட்டிங்காக நாங்க மட்டும் ஆபீஸ்க்கு போயிட்டோம். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்து பார்க்கும்போது இப்படிதான் பெட்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாரு. எப்படி மயக்கமானாருன்னு தெரியல டாக்டர். மூச்சு விடுறதுல தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மூச்சு விட முடியாம தான் மயக்கமாயிருக்காரு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, பயப்பட வேண்டாம். போய் சேர்ந்துரு போறேன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டாரா? ஒரு 1/2 hourல நார்மல் ஆயிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ. இந்த டிவி சவுண்ட் ஹால்ல மித்ராமா இருக்காங்களே, இப்ப மாடிக்கு எப்படி போறது? எப்படியாவது உள்ள போயிடுவோம். அக்கா தரைய சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மாடிக்கு போக முடியாதே. என்ன பண்றது? அக்கா தரைய சுத்தம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இங்க நிக்கவும் முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு யார் கண்ணிலையும் படாம வெளியே நிப்போம். ச்சே, யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்களே. இந்த இடம் சரிப்பட்டு வராது. யாராவது பாத்துருவாங்க. நாம ஸ்டோர் ரூம்க்கே போயிடுவோம். அதான் கரெக்ட். என்ன கதவு திறக்க மாட்டேங்கிறா? ரெஸ்ட் எடுக்க சொன்னோம். ஒருவேளை டயர்டா தூங்கிட்டாலோ? பொண்டாட்டி,
நான் தான் கதவு தரேன். என்ன பண்றா இவ? கதவு ஓப்பன்ல இருக்கு. பார்வதி காணுமே. பொண்டாட்டி, பார்வதி காணோம். ரூம் விட்டு எதுக்கு வெளியே போனா? அவளா போனாலா இல்லை யாராவது போக வச்சுட்டாங்களான்னு தெரியலையே. பார்வதியோட ஃபோன் ரூம்குள்ள இருக்கு. இவன் எங்கே போனான்னு தெரியலையே.